இந்த வீடியோவில் நம்ம வேளாங்கண்ணி டூர் போகும்போது அங்கே நம்ம புக் பண்ணக்கூடிய ரெசிடென்சிஸோட ரூம் ப்ரைஸிங்ஸ் பற்றி பார்க்கலாம். சர்ச்சில் இருந்தே ரூம்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. பட் இதோட ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரூமுக்கும் சர்ச்சுக்குமான டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் நம்மளால் ஈஸியாக ரூமும் புக் பண்ண முடியாது. இதனால் நம்ம தனியார் ரெசிடென்சிஸோட ப்ரைஸிங் எந்த மாதிரி இருக்குன்றதை பற்றி பார்க்கலாம். அதாவது நாங்கள் புக் பண்ண ரூமை பற்றி சொல்கிறேன். நாங்கள் ஆர்ச்சர்டில் புக் பண்ணியிருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா நான் ஏசி ரூமுக்கு 1700 சார்ஜ் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் ஏசி ரூமுக்கு 2500 சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு டே, அதாவது முதல் 24 மணி நேரம் நான் ஏசி ரூமில் புக் பண்ணியிருந்தோம். அதில் 1700 சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. இது எப்படின்னா, இப்போ நம்ம 5 மணிக்கு நம்ம செக்இன் பண்ணுறோன்னா அடுத்த நாள் 5 மணிக்கு நம்ம செக் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். முதல் 24 ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா நாங்கள் நான் ஏசி ரூமுக்கு 1700 சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. அடுத்த 24 ஹவர்ஸ் நாங்கள் ஏசி ரூம் புக் பண்ணியிருந்தோம். அதுக்கு 2500 சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. உங்களோட அஃபோர்டபிலிட்டியை பொறுத்து நீங்கள் எதை வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் ஹோட்டல் பார்த்திங்கன்னா மரியாதை ஹோட்டல், அப்புறம் சரவண பவன், இது எல்லாமே நமக்கு சூப்பராக இருக்கும். உங்களோட பட்ஜெட்டை பொறுத்து. இப்போ உங்களால் லிமிட்டடாக தான் பட்ஜெட் பண்ண முடியும்னா நீங்கள் மரியாதை ஹோட்டலில் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களால் கொஞ்சம் கூட அஃபோர்ட் பண்ண முடியும்னா நீங்கள் சரவண பவன் போகலாம்.